அல்லாஹ் கொடுத்த அமிர்தம் நீண்ட நாள் ஆயுட்காலத்துக்கு அல்லாஹ் வந்து நம்ம மனித குலத்தை காக்கிறதுக்காண்டி அனுப்பிச்ச ஒரு உணவு பொருள்ன்றாங்க. சர்க்கரை நோய் வராமல் தடுக்க, வந்தவர்கள் அளவு குறைக்க, இது நோக்கி ஒரு வேட்டையாடுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பாலை உர ஊத்தி தயிர் ஆக்குவோம். உர ஊத்த தயிர் ஊத்தாம இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் ஊத்திட்டோம்னா அது கெஃபிர் ஆயிரும். கெஃபிர் கிரெயின்ஸ்ன்றது வந்து தனியா வாங்கணுமா? நம்ம அமேசான்ல எல்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ப்ரீபயோட்டிக்னா என்ன, ப்ரோபயோட்டிக்னா என்னன்னு தெரியாதுல்ல. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் தான் இது. இதுல பாக்டீரியாவும் ஈஸ்டும் கலக்கிறோம். ஆறுன பால்ல தான் கலக்கணும். ஏன்னா அது உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம். சூடு பால்ல கலந்தா செத்து போயிடும். இன்னும் நல்ல விஷயம்னா கெஃபிர் வந்து வளர்ந்துகிட்டே வரும். எனக்கு முத ஒரு பேஷண்ட் வந்து 1 ஸ்பூன் கொடுத்தாங்க. அவங்க குழந்தைக்கு வந்துட்டு இது இருந்தது, ஆட்டிசம் இருந்தது. பயங்கரமான கேஸ் ஸ்மெல் இருக்கும். கட்டு ஒழுங்கா இல்லாதனால ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரெகுலரா தயிர், பழைய சாதம், இந்த இட்லி, இந்த மாதிரி ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் உள்ள உணவு சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு கிரேவிங் ஃபார் ஜங்க் ஃபுட்ஸ் இருக்காது. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தை நிறைய சாக்லேட் சாப்பிடுறாங்க. நம்மளே இந்த பிரபஞ்சத்துல ஒரு கிருமி தான். இந்த பெரிய பிரபஞ்சத்துல எல்லாருமே ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ். யோசிச்சு பாருங்க. அதுல நம்ம வாழ்றதுக்கு நல்ல கிருமியும் இருக்கும், நம்ம உடம்புல கெட்ட கிருமியும் இருக்கும். இந்த நல்ல கிருமி நம்மளுக்கு கிரேவிங் கொடுக்காது. கண்டதையும் ஒரு பசிக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஒரு கண்டதையும் சாப்பிடணும், ஒரு நொறுக்கு தீனி சாப்பிடணும், அந்த கிரேவிங் கொடுக்காது. இந்த கெஃபிர் வந்து ரெகுலரா நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க கட்ல வந்து நல்ல ஃபர்ஸ்ட் 4 நாள் வந்து வயிறு கொஞ்சம் ஊதிட்டு பேட் ஸ்மெல்லோட கேஸ் போகும். ஏன்னா இது பேட் பாக்டீரியாவை கொல்லும்.